அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல சரவணா. நீ வெளியே வந்துட்டல, அது போதும். வா போலாம். முடியாது. என்ன நடந்துச்சு, எதுக்காக ஈஸ்வரி கேஸை வாபஸ் வாங்கினான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி நீ அவளை போய் பார்த்து பேசியிருக்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ரம்யா சொல்லு, எதனால அவ கேஸை வாபஸ் வாங்கினா? சொல்லு ரம்யா. நான் அந்த கேஸ வாபஸ் வாங்குறேனே வெச்சுக்கோ. அதனால எனக்கு என்ன லாபம்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. புரியல? சரி இரு, நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னா நீ எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் தரணும். ஹேய், அறிவில்ல உனக்கு? அவ கேட்டான்னு அவ்வளவு பெரிய அமௌண்ட் போய் கொடுத்துட்டு வந்தியா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு ஈஸ்வரி ஸ்ட்ராங்கா நிக்கிறா. உன்னை எப்படி சரவணா ஜெயிலுக்கு போக என்னால விட முடியும்? இப்படி ஒரு விஷயம் நடந்தது இன்னும் அத்தைக்கு கூட தெரியாது. அதான் யாருக்கும் தெரியறதுக்குள்ள உன்னை வெளியே கொண்டு வந்துடணும்னு நினைச்சேன். அதான் அதுக்கு அவ கேட்ட பணத்தை கொடுக்கறது தான் சரின்னு தோணுச்சு. அதான் கொடுத்தேன். விடு சரவணா, பணம் தானே, போனா போட்டும். உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு அது போதும். வா போலாம். வா சரவணா போலாம். போலாம். நீ வண்டி எடு, நான் உடனே ஈஸ்வரியை பார்க்கணும். ஈஸ்வரியவா? எதுக்குடா? டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா. இல்ல சரவணா, வேண்டாம். சொன்னா கேளு. வா போலாம். நான் சொல்றது கேளு சரவணா, ப்ளீஸ். சரவணா வா. சரவணா, சரவணா சொன்னா கேளு.